இது என்ன தொகுதிக்கா? குன்னூர் தொகுதி. உங்களை வந்து இப்ப யார் பார்த்தது? தங்கராஜ். அவர் வெற்றி பெறுவாரா? கண்டிப்பா வெற்றி பெறுவார். அவர் ஏன் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? எங்க ஊருக்கு நல்லது பண்றதுக்காக. நல்லது கண்டிப்பா பண்ணுவார். குன்னூர் தொகுதியா கண்டிப்பா பிடிப்பாரா தங்கராஜ்? கண்டிப்பா பிடிப்பாரு. கண்டிப்பா கண்டிப்பா என்ன சொல்லிருக்காங்க? எங்க ஊர்க்காரங்க எல்லாருமே தங்கராஜுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. எத்தனாவது வரிசையில இருக்குன்னு தெரியுமா? 4வது வருஷம். 4வது. அப்ப வெற்றி உறுதி. உறுதி, வெற்றி உறுதி. நன்றி. குன்னூர் தொகுதி. யார் உங்களை வந்து பார்த்தது? தங்கராஜ். அவர் வெற்றி பெறுவாரா? கண்டிப்பா வெற்றி பெறுவார். ஏன் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? நம்ம ஊருக்கு நல்லது செய்யணும்ல, அதனால. நல்லது. தங்கராஜ் நல்லது செய்வாரா? அவர் பேசும்போது எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? அவர் நல்ல நம்பிக்கையா பேசினாரு, நம்பிக்கை கொடுத்தாரு மக்களுக்கு, அதனால வெற்றி பெறுவாரு. நல்ல நம்பிக்கை கொடுத்தாரா? நல்ல நம்பிக்கை கொடுத்தாரு. என்னென்ன செய்வேன்னு சொன்னாரு? எல்லாமே செய்வாரு. அங்க இருக்கிற குப்பை எல்லாம் அள்ளுறேன்னு சொல்றாரு. வெற்றி பெற்றுட்டாருன்னா வந்து பாக்குறேன்னு சொன்னாரு. எல்லாத்துக்கும் உதவி செய்யறேன்னு சொன்னாரு. வீடு கட்டி தரேன்னு சொன்னாரு. எங்களுக்கு இந்த மாதிரி காலேஜ் முடிச்சவங்களுக்கு வேலை வாய்ப்புல எடுத்து தரேன்னு சொன்னாரு. குன்னூர்ல ஒரு சென்டர் ஓபன் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அதனால தங்கராஜ் வெற்றி பெறுவார். கண்டிப்பா. எத்தனாவது வருஷம் தெரியுமா? 4வது வருஷம். அக்கா என்ன தொகுதிக்கா? குன்னூர் தொகுதி. யாருக்கு உங்களை வந்து பார்த்தது? தங்கராஜ். அவர் வெற்றி பெறுவாரா? வெற்றி பெறுவாரு. ஜெயிக்க வச்சிருவீங்களா? ஜெயிக்க வச்சிருவோம். ஜெயிக்க வச்சிருவீங்க. ஏங்க அவர் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? நாங்க வந்து ஊர் மக்களுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் நல்லது பண்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சட்டமன்ற மக்கள் இந்திய தேச மக்களுக்கு புறத்தையும் நல்லபடியா பார்த்துப்பேன்னு சொன்னாங்க. நாட்டு மக்களுக்காக இல்லாட்டியும் எல்லாத்தையும் நம்ம மக்கள் மாதிரி இது பண்ணு ஜெயிச்சா நல்லது. ஜெயிச்சிருவாரு. ஜெயிக்க வைப்பீங்களா? நம்பி போலாமா? இங்க இருந்து நம்பி போலாம். ஓட்டு போட்டுருவோம். ஜெயிக்க வச்சிருவோம். பிடிச்சிருவாரு. என்ன தொகுதிக்கா இது? குன்னூர் தொகுதிங்க சார். யாருக்கு அவங்கள வந்து பார்த்தது? தங்கராஜ் சார். அவர் வெற்றி பெறுவாரா? கண்டிப்பா வெற்றி பெறுவாரு. ஏங்க அவர் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பெண்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்ல. அவர் வந்தா பாத்துப்பாருன்னு நம்பிக்கை இருக்கு. அவர் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசினாரு. என்ன சொன்னாரு? என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? வாக்குறுதி ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் இங்க சரியா இல்ல, அது செய்யறேன்னு சொன்னாரு. அப்புறம் தண்ணி வசதி எல்லாம் நல்லா கிளீனா இல்ல. அப்புறம் பேருந்து வசதி செஞ்சு தரேன்னு சொன்னாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு மெயின். அப்புறம் குழந்தைங்களுக்கு, எங்களோட குழந்தைங்களுக்கு ஃபியூச்சர்ல இது பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்கு. அதனால தங்கராஜ் சார் வரணும்னு நினைக்கிறோம். தங்கராஜ் பேச்சுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க சார். இருக்கு. போடுவோம். கண்டிப்பா ஜெயிப்பாரு. ஓட்டு போட வைப்போம் எல்லாத்தையும். கண்டிப்பா. நன்றி.